வணக்கம். இன்னைக்கு மதராசி படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். டைரக்டர் ஏஆர் முருகதாஸ் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு படம் எடுக்கிறாரு. உண்மையுமே அது கம்பேக்ட் தான் சொல்ல முடியும். சிவகார்த்தியின் கூட்டணியில் ருக்மணி நடிப்பில் உருவான இந்த மதராசி படத்தில் கான்செப்ட் என்னன்னு சிம்பிளாக உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு கேங் மாஃபியா தமிழ்நாட்டுக்குள்ளே உள்ள வருது. ஸோ அதுக்கும் நம்ம இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சிவகார்த்தியின் பல முறை லவ் ஃபெயிலியராக சூசைட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. கடைசியாக சூசைட் பண்ணிட்டு ஹாஸ்பிட்டல் போகும்போது தான் இந்த கேங் மாஃபியாவோட எப்படி மிங்கல் ஆகிறார், மீட் பண்ணுறாரு, இவங்களுக்குள்ள என்ன நடக்குது, இவர் எப்படி அதை கண்டுபிடிக்கிறாரு, போலீஸ் எவ்வளோ ஹெல்ப் பண்ணுறாருன்னு தான் படத்தோடைய கதை சுருக்கம். ஸோ படம் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் படமாக தான் போயிட்டு இருக்கு. எந்த இடத்துலையும் என்னடா படம் போர் அடிக்குதுங்கிற மாதிரி இல்லாமல் ஒவ்வொரு சீனும் சஸ்பென்ஸோடையும் ரொம்ப த்ரில்லராகவும் காட்டியிருக்காரு டேரக்டரு. ஸோ எப்படின்னா நம்ம துப்பாக்கி லெவல் இல்லை, பட் அதுக்கு ட்ரை பண்ணியிருக்காரு. ஏன்னா சிவகார்த்திகேயனோட அடுத்த பரிமாணம் இந்த ஒரு ஆக்ஷன் ஃபிலிம்னு சொல்லலாம். ஏன்னா இத்தனை நம்ம ஒரு மிடில் காமெடியனா ஒரு நல்ல ஹியூமர் சென்ஸாக பார்த்து இந்த சிவகார்த்திகேயன் நல்ல ஒரு ஆக்ஷனை கொடுத்துருக்காரு. கம்பேக்ட்னு சொல்லலாம். ஓவராலாக படம் ரொம்ப அருமையாக இருக்குது. நல்ல ஒரு ஆக்ஷன் சென்ஸாக இருக்குது. குடும்பத்தோட கண்டிப்பாக பாருங்கள். படம் நல்லாவே இருக்குது. பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட் என்னன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். சிவகார்த்திகேயனை பிடிச்சா ஒரு லைக் கொடுங்க. அண்ட் பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன்.